வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 29/4/2025 அன்று பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவின்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மாவட்ட லெவலில் இருந்தது. அந்த கமிட்டியில் டிஆர் மாவட்ட பதிவாளர் தலைமையில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் 12/4/2025 அந்த தேதியில் கூடி ஒரு மீட்டிங் போடணும். அதில் மினிட்ஸ் தயார் பண்ணணும். அந்த தேதியில் முடியலைன்னா உடனடியாக அடுத்த தேதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி எங்கேயுமே அந்த இது நடைபெறலை. அது காரணம் என்னென்னா அவங்க வழக்கில் ரெஸ்பாண்டண்டாக இல்லை. அந்த வழக்கில் எதிர்த்தரப்பினராக மாவட்ட பதிவாளர்கள் இருந்திருந்தாங்கன்னா நீதிமன்ற உத்தரவு அவங்களுக்கு உடனடியாக போயிருக்கும். அதை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்த்தரப்பினர் இல்லாதனால காவல்துறையினர், மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் அப்புறம் டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர், தகுதி பெற்ற அலுவலர், அவரும் அந்த ஆர்டர் காப்பி டிஆர் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், மாவட்ட பதிவாளர்கள், பதிவுத்துறை, பத்திரப்பதிவுத்துறை அவங்களுக்கு அனுப்பி இது மாதிரி செய்யணும்னு சொல்லணும். அது இன்னும் போய் கம்யூனிகேட் ஆகலை. அதனால் இதுவரைக்கும் எந்த மாவட்டத்திலும் அந்த செயல் நடைபெறவில்லை. அது அதிவிரைவில் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது தகவல் வந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். மேலும் நம்ம இதுவரைக்கும் அந்த தேனி மாவட்ட நியோமேக்ஸ் சங்கத்துக்கு வழக்குகள் நடத்திட்டு வந்தோம். இப்போ நேற்று நம்ம அந்த சங்கத்திற்கு வேறு வழக்கறிஞர்களை வச்சு கேஸ் நடத்திக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து. அதனால் இனிமேல் அந்த சங்கத்தின் வழக்குகளை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இது எதுக்காகனா கடந்த 29/4/2025 வாய்தாவுக்கு முன்னாடி 2 வாய்தாவில் அவங்க அந்த முதலீட்டாளர்கள், டெபாசிட்தாரர்கள் அவங்களோட அந்த 5A ஃபார்ம் வாங்கினதெல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம நேற்று வரைக்கும் நம்ம பேரில் வக்காலத்து இருக்குது ஹைகோர்ட்டில், நம்ம தான் ஆஜராகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க நமக்கு எந்த தகவலும் சொல்லாமல் வேறு வழக்கறிஞர்கள் மூலமாக அதை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்க வழக்கு கட்டுகளை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை. ஆனால் நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில் நமது மதுரை அண்ட் கோயில்பட்டி ஆஃபீஸில் எல்லாம் கொடுத்த நம்மோட டெபாசிட்டரோட ஃபார்ம் எல்லாம் 5A ஃபார்ம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. அது எதுவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் வேறு சில சங்கங்களுக்கு நம்ம ஆஜராகிட்டு இருக்கிறோம். அதுபோல் சில தனிநபர்கள் பேர்லையும் ஆஜராகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அந்த வழக்குகளை நடத்துவோம். மேலும் இதில் வர்ற அப்டேட்டுகளை வழக்கம் போல் நம்ம சேனல்லையும் சொல்லுவோம். நீதிமன்றத்திலையும் ஆஜராகி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை நம்ம வழக்கை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 5A ஃபார்ம் எல்லாம் அந்த தேனி மாவட்ட சங்கத்திற்காக நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யலை, நான் தாக்கல் செய்யலை. அது சம்பந்தமாக நானே நீதிமன்றத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷனும் எந்தவித அறிவுறுத்தலும் அந்த வழக்கு விசாரணை கோர்ட்டுக்கு வர்ற வரைக்குமே எனக்கு தெரியாது. வேறு வழக்கறிஞர்களை வச்சு அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம சம்பந்தப்பட்டவங்க ஆவணம் எல்லாம், என்கிட்ட கொடுத்த ஆவணம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. எந்த நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படவில்லை. அது தேவைப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிநபர்ட்டையும் நான் கேட்டு என்ன செய்யணும்னு திரும்பவும் உங்கள்கிட்டலாம் கேட்டு அது சம்மந்தமாக நம்ம முடிவெடுப்போம். அது எப்போ தாக்கல் பண்ணணுமா இல்லையா, அது டிஆர்ஓட்ட கொடுக்கணுமா, கோர்ட்டில் கொடுக்கணுமா, இந்த மாதிரி தகவல்களை உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம். அது சம்மந்தமாக யாரும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்காமல் நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்ட்டையும் ஃபோன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்காம நம்ம எந்தவித நடவடிக்கையும் அந்த இதில் இருக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இதுபோல் வழக்குகளின் தொடர் நடவடிக்கைகளை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.